தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. எதற்காக சொல்லின்றேன் சொன்னால், நேற்றைய தினம் திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் அவர் அதிகாலை தொழுகைக்கு பள்ளிவாசலில் தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எதிரியிலிருந்து அச்சுறுத்தல் வந்தவுடனேயே திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கள், அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு இன்னென்ன நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது, எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, ஆக இவர்களெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்திருக்கிறார். ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வேதனை என்பதை எண்ணி பாருங்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிடுறார். அதில் பதிவு செஞ்சு விடுறார், எதிரிகள் என்னை எப்பொழுது வேணாலும் வெட்டி கொல்லப்படுவார், என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று இதை முதலமைச்சர் பார்க்க வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆடியோவில் வெளியே தெரிவிச்சிருக்கார். அது எல்லா வலைதளங்களிலும் வந்திருக்குது. இப்படி பகிரங்கமாக தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது. இந்த துறைக்கு நிர்வகிக்கின்ற முதலமைச்சரும் இது கண்டுகொள்ளவில்லை. இதற்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார், யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம், என் கதவு திறந்தே இருக்கும், மனு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டு சொன்னார். ஆனா ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், என்னை கொலை செய்து விடுவாள் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்ல? அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். குற்றவாளிகளை தண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதனாலதான் சொல்றேன், தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்லை என்ற சந்தேகம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது, செயலற்ற காவல்துறையாக தான் பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி முறையில் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை கொண்டு வந்தோம். மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இதை நான் பேசணும்னு முதலமைச்சர் எழுந்து பேசுறார், உங்களுடைய ஆட்சியில இந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டு, இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க. முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரோம். ஆனா இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில். உங்களுடைய ஆட்சியில் அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையான்னு. அதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள். உங்களுடைய ஆட்சியில் நேற்றைய தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர், திருநெல்வேலி சம்பவத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது, காவல்துறை சரியான முறையில் செயல்படும், குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே 4 கொலை நடைபெற்றிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் ஓடிட்டு காட்டி தான் இன்னைக்கு வெளியெடுப்பு செஞ்சிருக்காங்க. அவர் கவன ஈர்ப்பு கிடையாது. முதலமைச்சர் பதிலளிக்கும் போது கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில எண்ணிக்கையின் அடிப்படையில் கொலை குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்தை சொல்லுங்க. ஏங்க இதுக்காக ஒரு அரசாங்கம், அதாவது நிதிநிலை ஒப்பிட்டு பேசினா பொருத்தம். அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க, நாங்க இவ்வளவு திட்டம் உங்களோட அதிகமாக பரவாயில்ல. அண்ணா திமுக ஆட்சியில் 50 கொலை, எங்க ஆட்சியில் 45 கொலை.